வணக்கம் மக்களே. நம்ம லோக்கல் சினிமா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஜத்தில் கணவன் மனைவியாக வாழும்போதே சினிமாவில் அண்ணன் தங்கையாக நடித்த தமிழ் நடிகர் நடிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மற்றும் சீரியலில் நடித்த நிறைய நடிகர் நடிகைகள்லாம் நிஜ வாழ்க்கையிலும் ஜோடிகளாக மாறியிருக்காங்க. அவங்களில் பல பேர் சினிமாவில் ஜோடிகளாக நடித்து அப்போ காதல் ஏற்பட்டு நிஜத்துலேயும் ஜோடிகளாக மாறியிருக்காங்க. அஜித், ஷாலினி, சூர்யா, ஜோதியா தொடங்கி இன்றைக்கும் பலர் பேரை உதாரணமாக சொல்லலாம் இதுக்கு. அதுவே இதுக்கு முந்தைய காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர், ஜானகி, ஜெமினி கணேசன், சாவித்ரி, ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா இந்த மாதிரியான நட்சத்திர ஜோடிகளை எடுத்துக்காட்டாவே சொல்லலாம். இந்த நடிகர்கள்லாம் பல படங்களில் காதலியாக நடிச்சிருப்பாங்க, கணவன் மனைவியாகவும் நடிச்சிருப்பாங்க, பின்னாளில் நிஜத்துலேயும் அப்படியே இணைஞ்சிருப்பாங்க. ஆனால் சினிமாவில் அண்ணன் தங்கையாக நடித்த தமிழ் நடிகர் நடிகைகள் நிஜத்தில் கணவன் மனைவியாக இருந்த கதையை பற்றி தான் பார்க்கலாம். சேடப்பட்டி சூரிய நாராயண ராஜேந்திரன் என்பது நிஜ பெயர் கொண்ட நடிகர் SSR மற்றும் அவரோட மனைவியும் நடிகையுமான CR விஜயகுமாரி தான் அவங்க. கைதியின் காதலின்ற தமிழ் திரைப்படத்தில் 2 பேரும் அண்ணன் தங்கையாக நடிச்சிருப்பாங்க. படத்திற்கான கதை வசனங்களை எழுதி AK வேலன் என்பவர் தான் இயக்கியிருப்பாங்க. இந்த படத்தை அவரே அருணாச்சலம் ஸ்டூடியோஸ்ன்ற பேரில் தயாரிச்சிருப்பாங்க. ஹீரோ ஒரு ஏழை, சூழ்நிலை காரணமாக அவர் திருடும்போது பிடிபட்டு சிறைக்கு போயிடுறாங்க. அவரது தாயார் இறந்தும் போயிடுறாங்க. அவரது சகோதரி அனாதையாயிடுறாங்க. சிறையிலேருந்து வெளியில் வரப்போ ஹீரோ SSR குடும்பத்தை தேடுறப்ப தான் ஒரு பெண் மேலே காதல் வயப்படுறாங்க. கட்டத்தில் அந்த காதலியும் தலைமறைவாயிடுறாங்க. அப்போ தன்னோட காதலியை தேடி அவளை கண்டுபிடிக்கிறாங்க ஹீரோ. ஆனால் அது அவரோட காதலி இல்லை, அவளோட இரட்டை சகோதரிங்கிறது தெரிய வந்துடுது. அடுத்து என்ன நடக்கிறது தான் இந்த கதையோட மீதி கதை. இந்த கதையில் ஹீரோவாக SSRம் அவரோட சகோதரியாக CR விஜயகுமாரியும் நடிச்சிருப்பாங்க. 1963ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு. இதுக்கப்புறமா இதோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த படம் வெளியாவதுக்கு 2 ஆண்டுகள், அதாவது 1961 தான் SSRம் CR விஜயகுமாரையும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆம், இவங்க 2 பேருமே கணவன் மனைவியாக தான் நிஜத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சினிமாவில் அண்ணன் தங்கையாக நடிச்சிருக்காங்க. AVM ஸ்டுடியோஸ் தயாரித்த குலதெய்வம் படத்தில் தான் CR விஜயகுமாரி முதல்ல அறிமுகமாயிருந்தாங்க. இந்த படத்தில் அவருக்கு ஜோடி SSRஆக இருந்தாங்க. குலதெய்வம் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே விஜயகுமாரியோட தாயார் இறந்தும் போயிடுறாங்க. தாய் இறந்ததுனால முற்றிலுமே உடஞ்சி போயிருந்த விஜயகுமாரியை ஆறுதல் படுத்தியவர் தான் SSR அவர்கள். பின்னர் அவரையே திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட இதயத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு இடத்தை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். நடிகை விஜயகுமாரியை திருமணம் செய்யும்போது SSRக்கு ஏற்கனவே பங்கஜங்கிற ஒரு பெண்ணோட திருமணம் நடந்து 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. விஜயகுமாரியை திருமணம் செஞ்ச SSRக்கு ரவிக்குமார்ங்கிற ஒரு மகனும் பிறந்தாங்க. ரவிக்குமார் பிறந்ததுக்கு அப்புறமா விஜயகுமாரியை தன்னோட தேனாம்பட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் SSR அவர்கள் தங்க வச்சுக்கிட்டாங்க. முதல் மனைவி பங்கஜத்தோட வசிக்க வந்துட்டாங்க. வளாகத்துக்கு 3 வீடுகள் இருந்த நிலையில் 3 வீட்டிலையும் பங்கஜமும் 3வது வீட்டில் விஜயகுமாரும் வசித்து வந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.